ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் போர்டு எக்ஸாம் 2மே எப்படி நம்ம மேனேஜ் பண்றது? சில பேர் போர்டு எக்ஸாம் படிச்சுக்கிட்டே நீட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, காமன் சிலபஸ். நீட் அண்ட் போர்டு எக்ஸாமுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காமன் சிலபஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். என்சிஆர்டி பேசிக்ஸ் நீங்க படிக்கும்போது கூட போர்டு எக்ஸாமுக்கு ஈஸியா நீங்க ப்ரிப்பேர் ஆக முடியும். செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ஸ்கெடியூலை நீங்க ஸ்பிட் பண்ணி ஆகணும். மார்னிங் நீங்க ஸ்கூல் அண்ட் போர்டு எக்ஸாமுக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் ஈவினிங்ல சர்டன் டைம் மட்டும் எடுத்துட்டு மார்க் டெஸ்ட் இல்ல எம்சிக்யூஸ் இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு நீட்டுக்காக நீங்க டே பை டே அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டே வரலாம். தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, போர்ட் ப்ராக்டிகல் இம்பார்ட்டன்ட். போர்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ப்ராக்டிகல் மார்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதுல ஈஸியா நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால ப்ராக்டிகல்ல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்படியும் நம்மளுக்கு ப்ராக்டிகல் மார்க் எப்படி போடுவாங்கன்னு தெரியும். அதுல ஃபுல் மார்க் வாங்க பாருங்க. ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீக்கெண்ட் நீட் மார்க். வீக்கெண்ட்ஸ்ல வீக் டேஸ் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வீக்கெண்ட் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீட்டுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. டெய்லி மார்க் டெஸ்ட் எழுதுறது வீக்கெண்ட்ல, புதுசா ஏதாவது சிலபஸஸ் படிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வீக்கெண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் ஸ்லீப். லேட் நைட் ஸ்டடி எல்லாமே சில பேர் பண்ணுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட் கூட ரிதீஷ் அப்படின்ற ஒரு பையன் போர்டு எக்ஸாமுக்கும் சரி நீட் எக்ஸாமுக்கும் சரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரே நாள்ல லேட் நைட்லயே படிக்கிறனால அவங்களை டெய்லி 4 hours தான் தூங்க முடிஞ்சது. இது மாதிரி இருக்கிறப்போ போர்டு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாரு, பட் நீட் எக்ஸாம்ல டவுன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 4 மணி நேரம் நம்ம படிக்கிற விஷயத்த 1 hourல படிக்க முடியும். நல்ல ஸ்லீப், நல்ல பிரெயின் ஹெல்த் தான். லேட் நைட்ல படிக்கிறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 மணிக்கெல்லாம் தூங்குங்க. மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுத பாருங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்றதுனால ஈஸியா நம்மளால போர்டு எக்ஸாம் பிளஸ் நீட் எக்ஸாம் ஃபாலோ பண்ண முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில இருக்கு. அண்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.